கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, நீ திடன்கொள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 பாடுகள் இருக்கலாம், 1000 நெருக்கங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாத வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, நீ திடன்கொள். ஆகாய் 2:4 வாஸ்து பாருங்க. செருபாபேலே திடன்கொள், யோசுவாவே திடன்கொள், மீதியான ஜனங்களே திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடிக்கப்பட்ட ஆலயத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் ஆலயத்தை திரும்ப கட்டுவேன், திடன்கொள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்குதோ, உங்கள் லைஃப் எல்லாம் நாசமாயிட்டோ, திடன் கொள்ளுங்கள். மறுபடியும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அத்தனையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறான். திடன் கொள்ளுங்கள். யோசுவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமானதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை சுற்றிலும் பிரச்சனைகளோ, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களோ, ஆண்டவங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, திடன்கொள். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு நாள் ஒரு சகோதரர் கோர்ட்டு கேஸின் அலைஞ்சு எல்லாவற்றையும் தோற்று, வீடை இழந்து, சொத்தை இழந்து, பொய்யான கேஸில் தோற்று வேதனையோடு இருக்கும் பொழுது, கோர்ட்டுக்கு வெளியே வரும் பொழுது தெய்வ மனிதர் மூலமாய் கேட்ட ஒரு வார்த்தை தான், திடன்கொள், திடன்கொள். இவர் நினைச்சார், இத்தனை வருஷம் கோர்ட்டு கேஸினை அலைஞ்சிட்டோம், இனி கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. அந்த கோர்ட்டு கேஸ், அந்த பிரச்சனை எல்லாம் அப்படி மறந்தார். ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய மேன்மை, சொல்ல முடியாத, எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவரை நிரப்பினது. இழந்த எல்லாவற்றை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்தா. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தம், செல்வம், செழிப்பை கொடுத்தா. இன்னைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திடன்கொள். யோவான் 16:33 ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளணும். வேதத்தில் இன்னொரு சம்பவம் இருக்குது. தாவீது எல்லாத்தையும் இழக்கிறான். அமலேக்கியர்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சப்தமிட்டு தாவீது அழுகிறான். எல்லாரும் தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி கல்லை எடுத்து தாவீதை நெருக்க வந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவு, அதனுடைய ஆன்சர், சகலத்தையும் திருப்ப பல மடங்கு பெற்றுக்கொண்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, திடன் கொள்ளுங்கள். சகலமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், மறுபடியும் புதுப்பிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இடிக்கப்பட்ட யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, நிந்தையின் அவமானத்தில் யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, அத்தனை பேரையும் திடப்படுத்துவீராக. கர்த்தருக்குள் திடப்படுத்துகிற ஒரு இருதயத்தை கொடுத்து திடப்படுத்துவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீ திடன்கொள்,
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.